ஒரு ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் நாங்க மேல வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்துல கடைக்கோடி மனிதரும் மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் பிரதிநிதித்துவம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க அதை பேசுறதுல நியாயம் இருக்கணும் சார். அதாவது யார் அதிகமாக கஷ்டப்பட்டார்களோ, நாங்க எங்க சொந்த முயற்சியில ஒன்றுபட்டோம், நாங்க மேல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் தவிர யாரையும் அமுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியே. எங்களுடைய அடையாளத்தை நாங்க மீட்டெடுத்துக்கணும்னு சொல்றோம். யாருடைய அடையாளத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லியே. யாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு சொல்லியே. யாரையும் காயப்படுத்துன்னு சொல்லியே. எங்களுடைய காயங்களுக்கு நாங்கள் மருந்து போட்டுக் கொண்டோம். எங்களுடைய நோய்க்கு நாங்கள் தீர்வு கண்டு கொண்டோம். மீண்டும் எங்களை பழைய நிலை கொண்டு காமிக்காத. ஒவ்வொரு சமுதாயமும் இந்த சமுதாயத்தில் பல சமுதாயங்கள் பல்வேறு விதத்தில் கஷ்டப்பட்டிருக்குது. எல்லாரும் அந்த மாதிரி கதை சொல்றதுக்கு விடுவாங்களா? நீங்க சொல்றீங்கிறது தான் கேள்வி. இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ சமுதாயங்கள் எவ்வளவோ மோசமாக எல்லாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்குது. எல்லாருமே நாங்கள் அப்படி நீங்க படத்தில் காட்ட முடியுமா? அதனால எப்பொழுதுமே புலம்புறது கூடாது. எப்பொழுதுமே நம்மை கண்ணீரா வச்சிடக்கூடாது. நம்முடைய கஷ்டங்களே சொல்லக்கூடாது. அப்போ எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இன்னும் எஞ்சி இருக்குது. இன்னும் எத்தனையோ இந்த சமுதாயம் அரசியலுக்காக போராடிட்டு இருக்குது. அரசியல் போராட விடாமல் எத்தனையோ அடைஞ்சில் இருக்குது. அதை சுட்டி காட்டுங்க ஆச்சுங்களா? ஸோ அதனால இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது தீர்வையும் மீண்டும் உயரை நோக்கிக்கூடிய பார்வையும் உங்களிடத்தில் இருந்தால் தான் சரியா இருக்க முடியும். அப்படித்தான் சியாம் பெனகல் அங்கூர் படம் எடுத்தாருன்னா அது உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் இருக்க முடியும். சபனா அஸ்மின்னு நடிகை நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு சோலே படத்துக்கு கதையை எழுதின அவருடைய துணைவர் தான் அவர். அந்த அம்மா 1974 அந்த படம் வந்தது. அந்த படத்துடைய கடைசியில் ஒரு லேண்ட் லார்டு தப்பு பண்ணுவார். ஒரு இளைஞன் அந்த லேண்ட் லார்டு இருக்கிற கண்ணாடி ஒரு கல் எரிஞ்சிட்டு போவான். எப்படிங்க? தட் இஸ் அ ரியாக்ஷன். சமூகத்தில் ஒரு கொடுமை நடக்குது, ஒருத்தரை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது எந்த கதையுமே, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது காவியங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுகதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகள் 2 நிமிட கதைகள் கூட ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க, ஒரு மெசேஜ் இருக்கும். எனக்கு இந்த வாழையின் மூலமாக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மிஸ்ஸிங். மெசேஜ் நீங்கள் பொது இருக்கலாம், ஆனால் நீங்கள் யார் தளத்தல் மேலே நின்று இந்த கதையை இந்த படத்தை ஓட்ட நிற்கிறீங்களோ அந்த மக்களுக்கான மெசேஜ் மிஸ்ஸிங். நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க, எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் மேல வரணும், அப்படி வராத வரைக்கும் அவங்க வெளியே சொல்லணும்ல அப்படிங்கிறாரு. வெளியே அப்படி அவங்க எல்லாரும் மேல வர வரைக்கும் அவங்க வெளியே சொல்லணும்ல. இல்ல வலி இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க வழிய சொல்லுங்க, வழியிலிருந்து விடுதலைக்கான வழிய சொல்லுங்கிற. நீங்க எந்த ஒரு சமுதாயம், அதாவது கருப்பர்களாக அடையாளப்படுத்தப்படாம வேற எப்படி அடையாளப்படுத்தப்பட்டாலும் சரியா இருக்க முடியுமா? கருப்பின மக்கள் தங்களுடைய விடுதலை கருப்பர்களாகத்தான் பண்ணாங்க. தேவேந்திர மக்களுடைய வலியை, தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வலியை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்குண்டான வழியையும் சொல்லுங்கள். அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குறது, அது சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய தாக்குதல். உணர்வு ரீதியா அந்த இளைஞர்கள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல். மீண்டும் பின்னோக்கி இழுத்துட்டு போறது. ஒரு போராட்ட கடத்தில் இருக்கக்கூடியவனை அவனுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சு அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கு பதிலாக நம்முடைய விதி இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நாம் வாழ சுமக்கணுங்கிற மாதிரி ஒரு தள்ளி விடுறது ஆச்சுங்களா? ஸோ அந்த வழியிலிருந்து நீ இதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு நீ எதுக்கு ஃபைட் பண்ணணும்? உன்னுடைய ஆன்சஸ்டர், உன்னுடைய வரலாறு என்ன? உன்னுடைய வரலாறு சொல்லித்தான் எழுப்ப வேண்டி இருக்குது. இந்தியா, நாம பாரத தேசம் மிகப்பெரிய புகழ்பெற்ற தேசம், இந்தியா உலகத்தில் பண்டைய பாரம்பரியம் மிக்கதுன்னு சொல்லித்தானே அது பாரதத்தை நாம் தட்டி எழுப்பணும். நாமளும் 300-400 வருஷம் அடிமையாக இருந்தோம், அதுக்காக சொல்லாமல் இருக்கக்கூடாது சொல்ல. ஆனால் சொல்லி விடுதலையை நோக்கி போகணும்னு சொன்னமல்ல. நான் விடுதலையான நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னமல்ல. அதுக்காக நான் இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர் நல்ல ஆட்சி சொல்ல அவனுடைய ஆட்சியில என்னென்னலாம் நம்மளுக்கு குறைபாடு இருந்தது, நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டனான்னு சொல்லிட்டு நாம் விடுதலை என்பதை ஒன்றை வச்சோம்ல. அந்த விடுதலை என்பதை வைக்கணும், யார் சுரண்டனாங்கன்னு வைக்கணும், எப்படி சுரண்டனான்னு வைக்கணும், அதுல அந்த பார்வை இல்லைங்கிறது தான். அதனால இந்த வாழை படத்தை பொறுத்த மட்டிலும் இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அது சொந்த ஊர் அடிப்படையாக வைக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க. அந்த புளியங்குளத்துக்கு தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் நாகரிகம், அந்த மக்கள் இன்னைக்கு மிகவும் நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டப்படுகிறார்கள் இல்லைன்னு சொல்ல, அவர்களை விழிப்புணர்வு கொண்டு மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது மிஸ்ஸிங்? அவளுக்கு அரசியல் யாரும் மிஸ்ஸிங்.
நிலம் மிஸ்ஸிங். சமூகத்தில் தங்களுடைய அடையாளங்களை மறந்து அரிஜினாக்கப்பட்டதும் ஆதிராவிடர் ஆக்கப்பட்டதும் எஸ்சி ஆக்கப்பட்டதும் மிஸ்ஸிங். ஸோ இந்த மூணையும் எடுத்து நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பாராட்ட நினைச்சு உங்களால பாராட்ட முடியல, அதுக்கான காரணம் சொல்றீங்க. ஆனா திருமாவளவனால அதை மனப்பூர்வமா பாராட்ட முடியுதே. ஏன் இன்னொரு படம் அங்கே ஓடிட்டு இருக்குது, இன்னொருத்தர் எடுத்துக்கிறாரு, ஏன் அவர் அதை பாராட்டல? என்னது? இன்னொரு படம் இதே சமயத்தில் வெளியாச்சே, அந்த படத்தை ஏன் அவர் பாராட்ட போகல? என்ன படம்? ஒரு படம் பேர் நான் சொல்ல வேண்டாம். இதே இடத்துல இன்னொரு இதுவரை சகோதரர் ஒருத்தர் ஒரு படம் எடுத்து வடக்கு மாவட்டத்தில் ஓட்டிட்டு இருக்காரு, அந்த படத்துக்கு ஏன் அவர் போய் பாராட்ட போகல? அது மோசமான படமா? ஒரு படம் இதே சமகாலத்தில் ஒரு படம் வந்து சொல்லுங்க, இது ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாது இல்லை அச்சா, ஏன் அந்த அந்த படத்தை அவர் பாராட்டு போகல? இது புதுசா இருக்கு சார். ஏன் அதுக்கு போராட்டல? ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு படி கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருப்பார், வரலாறுகளை கரெக்டாக அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். வாழை செய்ய விட்டதை தங்கலான் செஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? நான் அதுக்குள்ள போகல. அதாவது அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் சரியா செஞ்சுக்கிறார், இவர் செய்ய தவறார். அதுதான் விஷயம். நீங்க அந்த வாழை தார ஏதாவது எப்பயாவது சம்பந்தம் இருக்குங்களா? சம்பந்த அனுபவம் எல்லா இடத்துலையும் விளையாதுங்க. ஆச்சா, வாழை வந்து எல்லா இடத்துலையும் சுமையாது, ஆச்சா விளையாது. அது எங்கே எல்லாம் நீர் வளம் இருக்கிறதோ ஆற்றங்கரையில் இப்போ டெல்டா பகுதியில் விளையும். அதுக்கு 10 மாதம் குறைவில்லாமல் வாட்டர் வேணும், வறட்சியான பகுதியில் வராது. ஆச்சா, அதுபோக சொந்த பூமியில் சொந்த நிலத்தில் ஒருத்தர் வேளாண்மை செய்வது குற்றமெல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? சொந்த நிலத்தை பறிச்சுட்டு இன்னொருவருக்கு பணியாளாக போகிறதும் அடிமையாக்கப்படுறதும் தான் தவறானது. அதைத்தான் நாம் கடுமையாக எடுத்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆச்சா, வாழை சாப்பிடணும்னு இருக்கிறவன் வாழையை விளைவிக்கிறதோ வாழையை தூக்குறது ரெண்டு தப்பு இல்லை. நெல்ல அரிசி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் நெல் வயலுக்குள்ளே இறங்கி பாடுபடுறது தப்பானது கிடையாது. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? எனக்கு எல்லா விதமான அனுபவம் உண்டு. நான் இன்றைக்கும் வேளாண் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி தென்னை வச்சுருக்கிறோம். எங்கள் பகுதி வறட்சியான பகுதி, தென்னை வச்சுருக்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிற ஒப்பீடு இப்போ தான் புதுசாக தோணுது. வாழை படத்தை பாராட்டின திருமாவளவன் ஏன் தங்கலான பாராட்டலை அப்படிங்கிறது ஏன் என்னவா இருக்கும்? என்ன காரணம்? அதுக்குள்ளே போக வேண்டாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்குள்ளே சொல்ல முடியாது, ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இல்லை, நீங்கள் இது கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது மாரி செல்வராஜுடைய வீடு தூரம், இன்னொருத்தருடைய வீடு ரொம்ப பக்கத்தில், அண்டை வீட்டு போட்டு தூரத்தில் பாராட்டுறீங்களா? அது என்ன விஷயம்? அது எதுக்கு காரணமாக இருக்க முடியும்? எதுக்காக? அது நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டேன். ஓகே, நன்றி சார்.